ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள திரிதல மகா சிவன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் மூலமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரிதல மகா சிவன் கோவில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள திரிதலாவில் பாரத புழா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பழமையான சிவன் கோயிலாகும். இது ஒரு முக்கியமான சிவன் கோயிலாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள ஒரு முக்கியமான தொல்பொருள் இடமாக இக்கோயில் கருதப்படுகிறது. பாரத புழா ஆற்றின் தென்கரையில் பாலக்காட்டில் இருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் கேரளாவின் பழமையான தொல்பொருள் தலமாக இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலும் இடிபாடுகளும் கிபி 9 கிபி 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியை சேர்ந்த வரலாற்று நினைவு சின்னங்களாக அறியப்படுகிறது. கோவில் பற்றிய புராணங்கள். பறையிர் பெற்ற பந்திரு குலம் என்ற புராணத்தின்படி வரருச்சி என்ற பிராமணர் பஞ்சமி என்ற தாழ்ந்த சாதி பெண்ணை மணந்தார். திருமணத்திற்கு பின்னர் அவர்கள் நீண்ட பயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது பஞ்சமி பலமுறை கருவுற்றாள். ஒவ்வொரு முறை அவள் குழந்தையை பெற்றெடுத்த பொழுதும் கணவன் பெற்ற குழந்தையை அவ்விடத்திலேயே விட்டுவிடும்படி கூறினான். ஒவ்வொரு குழந்தையும் மொத்தம் 12 குழந்தைகள் வெவ்வேறு சாதியினரால் எடுத்து வளர்க்கப்பட்டது. அவர்கள் பந்திரு குலம் என்ற குலத்திற்கு உரியவர்களாக கருதப்பட்டனர். இவர்களை பற்றிய கதைகள் கொட்டாரத்தில் சங்குனி எழுதிய எய்திய ஹகய மாலா என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள சிவலிங்கமானது பரதப்புழா ஆற்றின் மணலை கொண்டு அக்னிஹோத்திரியால் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மணலால் இந்த சிவலிங்கம் ஆனதால் இதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. கேரளாவில் உள்ள 108 பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். கிபி 9 அல்லது கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில் சோழர் கலைப்பாணியிலிருந்து பாண்டிய கட்டடக்கலை பாணிக்கு மாற்றியதை குறிப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். ஆலயத்தில் இறைவனை வணங்கும் முறை என்று ஒன்று உள்ளது. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கோவிலுக்கு செல்லும் முன் குளித்துவிட்டு பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். காலணிகளை கோவிலுக்கு வெளியில் காலணி பாதுகாக்கும் இடத்திலோ அல்லது ஓரமாகவோ விட்டு செல்ல வேண்டும். அர்ச்சனை செய்வதாக இருந்தால் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, பூ, சூடம், நெய் போன்ற பொருட்களை அடங்கிய அர்ச்சனை தட்டு அல்லது அதை மட்டும் கொண்டு செல்வது நல்லது. சிவன் கோவில் என்றால் வில்வ இலைகளும், விஷ்ணு கோவில் என்றால் துளசி இலைகளும் அர்ச்சனைக்கு உகந்தவை. பொதுவாக ஆகம சாஸ்திர விதிகளின்படி வடிவமைக்கப்பட்ட பழங்கால கற்கோவில்கள் முதலில் நுழைவாயிலாக இருப்பது சுற்றுச்சுவர் அமைந்துள்ள ராஜகோபுரம். அதனை அடுத்து கற்களால் கட்ட மகா மண்டபம், பின்பு அதனை ஒட்டி அமைக்கப்பட்ட மூலஸ்தானம், கருவறை, அதன் மேலே விமானம், அதன் உச்சியில் கலசம். கோவிலின் உள்ளே செல்லும் முன் கோபுரத்தை குனிந்து வணங்கி செல்ல வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த திரிதல மகா சிவன் கோவிலுக்கு சென்று வணங்குதல் சிறப்பாக காணப்படுகிறது. இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். வாங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.